ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா வித் பேபிமா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேபிமாவோட பர்த்டே வந்துருச்சு, எங்க ஆனிவர்சரி வந்துருச்சு, எல்லாம் கிட்ட நெருங்கி வந்துச்சு. பாப்பா கல்யாணமும் கிட்ட நெருங்கி வந்துச்சு. நாளைக்கு ஆமா. கூட்டிட்டு போறேன். ஏற்கனவே வாங்கி வச்சுக்கிட்டேன்லப்பா கிஃப்ட் எல்லாம். வாட்ச், படா கிஃப்ட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். அப்படி என்ன படா கிஃப்ட் பேபிமா சூஸ் பண்ணுது அப்படின்னு படா கிஃப்ட் தான் கேட்டுனுக்குது. பட் இப்ப நம்மளுக்கு நிறைய செலவு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் இது பண்ணிட்டு இருக்கிறேன். சாந்தம் அமைதி படு அப்படின்னு சொல்லி இருக்கிறேன் நானு. அங்க போய் பார்த்துட்டு டிசைட் பண்றேன் அப்படின்ட்டா. இப்ப நம்மளுக்கு ஈவெண்ட்டும் பக்கத்துல வர்றதுனால ஃபுல்லாவே நம்மளுக்கு கம்ப்ளீட்டா நிறைய செலவாக வேண்டியது இருக்குது. அதுதான். சோ அதனால இந்த டைம்ல படாக்கெல்லாம் போவாத அப்படின்ட்டு இருக்கிறேன் நானு. பாப்போம் என்ன நடக்குதுன்னு, போய் பார்த்தாதான் தெரியும் நம்மளுக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். நானும் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கும் தெரியல, நானும் பார்க்க போறேன். நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. படாவா பாக்குற என்ன பண்றது? என் பட்ஜெட்டுக்கு வருமா? வராது. ஐபிஎல் இப்பெல்லாம் வரவே வராது. வேணா முடிச்சுதான் வரும் எதுவா இருந்தாலும். இது 5 இதே மாதிரி மாடல் நம்ம கிட்ட இருக்குது. பாப்பாக்காக ஒண்ணு வாங்கணும். அப்படிதான் நம்ம கணக்கு போடுங்க. எல்லாரும் ஒரே டிசைன் போடக்கூடாதுல்ல. இதுவும் அதுவும் ஒரே டிசைன் மாதிரி தானே இருக்குது. எனக்கு ஆரம் இங்க இருக்கு, திருப்பி ஆரத்தை கீழே வரணுமே. அப்ப இதுதான் போடணும்ல, கயிறு தான் போட்டுக்கணும்ல. எதுவும் அவ்வளவு வராது, இன்னும் கொஞ்சம் இறக்கும். எல்லாத்துக்குமே நீங்க இப்ப கயிறு தான் போட்டாகணும், அடுக்கடுக்கா போடணும். அந்த மாதிரி போடணும்னா கயிறு தான் போட்டாகணும்ல. எல்லாருமே அதான் யூஸ் பண்ணுவாங்க. தனியா போடுறதுன்னா எவ்வளவு தூரம் வருது? லாஸ்ட்ல தான் போட்டுருக்கீங்களா? 6ல காட்டுங்க. 6 7ல எவ்வளவு? கொஞ்சம் இறக்கம் வரும்ல. 6 5 ஒரே அதான் பட்ஜெட்டே இல்லப்பா. நீ என்ன வேடிக்கை பாக்குற? 5 தானா? அங்க ஒண்ணு இருக்குது பாருப்பா, அது செம்மையா இருக்குதுப்பா. அங்க என்ட்ரன்ஸ்ல வரும்போதே பார்த்தேன், பெரிய டாலர் வச்சு. அது எவ்வளவு? இதுதான் இந்த மாதிரி ஒரு பெரிய டாலர் வச்சு ஆரம் 10 சவரன். அது நல்லா இருந்தது. நல்லா இருக்குல்லப்பா. இது 5 ஆமா. நல்லாதான் இருக்கு. நல்லா இருக்குல்ல? அதை விட இது நல்லா இருக்கு. இது கொஞ்சம் நல்லா நெருக்கமா, கொஞ்சம் ஹெவியா இருக்கிறாப்பா. அப்படியே போட்டோ அதை விட இது நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. இது கயிறு போட்டு இறக்கு. நீ லிங்க் வச்சு இறக்கும் போது அவங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்களே பண்ணுவாங்க. கயிறு வேணும், அவங்க தான் இறக்கும். அது ஞாபகம் வச்சு கயிறா கொஞ்சம் வாங்கிக்கணும். 10 கயிறா சொல்ல எடுக்கும் போது ஒரு 10 கயிறு கையில் கொடுக்க போறாங்க. அப்புறம் பண்ணுவாங்க, இப்படி இருக்கிறதுக்கு பேஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க, அவங்க பேஸ் பண்ணுவாங்க. இது கொஞ்சம் ஓகேவா இருக்கு. இதை விட அது நல்லா இருக்குது. இது நம்ம கிட்ட இருக்க மாடல் தான். இது அதான் பாப்பா கிட்ட இருக்குது. இது என்னோட ஆரம் மாதிரியா இருக்கு. இல்லப்பா, இது 4 பவுண்ட் ஆரம் போடுறோம்ல, அந்த 4 பவுண்ட் ஆரம் மாதிரியா இருக்கு. தெரியல, எனக்கு தெரியல, எனக்கு ஞாபகம் இல்ல. நல்லா இருக்க மாதிரி. இது சூப்பரா இருக்கு. டாலர் நல்லா பெருசா வச்சு எக்ஸலண்டா இருக்கு. அது பாக்கவா? அதெல்லாம் ஓல்டு மாடல் தான். எங்க இருக்குது? வெறும் டாலர் மாதிரி தான் நடுவுல இருக்குதுப்பா. ஆனா அந்த டாலர் சூப்பரா இருக்குது, பூ போட்ட டாலர். எனக்கு ஆரமா தான் வேணும், அந்த மாதிரி லேயரா வேணும். சொன்ன மாதிரி இது அவுட்டர் கொடுக்கலாம்பா. இதுதான் அவுட்டருக்கு கொடுக்கலாம், சூப்பரா இருக்கும். எது நல்லா இருக்குது? அப்புறம் அது அங்க இருக்க தேர்ட்ல கீழே, இது தேர்ட் எல்லாம் அதுல கீழே இருக்கிறது
லட்சுமி இருக்கு. ஓ. நம்ம வச்சிருக்கிற மாடல் இதுதான். ஆமா ஆமா ஆமா. இந்த மாதிரி இருக்கு. இது அவுட்டர் போட்டாலும் நல்லா இருக்கும். அதான் அவுட்டர் போட்டாலும் நல்லா இருக்கும். 5 பவுன்னா இது 3 21 ஆனா இது நல்லா இருக்குதுப்பா. இது டிஃபரெண்டா இருக்குது. லட்சுமி மொத்தமா போடுற மாதிரி. லட்சுமி எனக்கு தெரியல, பரவாயில்லையா? இது என்ன எத்தனை பவுனு? 5 தான். இப்ப நல்லா இருக்கிறதெல்லாம் ஃபுல்லா இது வருது. காட்டு நீ ஏன்ஸ் நீங்கதான் தெரியும் எனக்கு. டைமண்ட் நல்லா தானே தெரியுது. எழுச்சிருப்பா, கொஞ்சம் அதை போட்டு விட சொல்லுங்க யாராவது. கரெக்டா தான் இருக்கு. இது நல்லா தெரியுதுப்பா. சிங்கிள் ஸ்டோனா சூப்பரா தெரியுது. உனக்கு வயசு என்னப்பா? 40 வருஷத்துல உன் கழுத்து அழகா இருக்குதுன்னா இப்ப இந்த நகைனால்தான்ப்பா. யாருன்னு தெரியும். நான் மட்டும் அப்படி அழகா இருக்கு. இல்ல நிஜமாலே இது அழகா இருக்குது. சீரியஸாவே செம்ம லுக்கு. நீ எப்பயுமே வந்து ஒரு சுடிதார் போட்டா கூட சோக்கர் எடுத்து மாட்டிப்பல்ல, இது மாதிரி இந்த சுடிதார் போட்டா கூட நீ எடுத்து மாட்டிக்கலாம், பிரச்சனையே இல்ல. அப்படியே பல 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 பலன்னு தெரியுது பாரு உன் கழுத்து. நல்லா தானங்க இருக்குது. ஆமா சீரியஸாவே நல்லா இருக்குது. இது ஒரு நல்ல லுக் கொடுக்குது. நான் இதுக்குதான்ப்பா உனக்கு எதுவுமே சொல்றது இல்ல. நான் எது நல்லா சொன்னாலும் நீ ஏத்துக்கு போறது இல்ல. அப்புறம் எதுக்கு நான் பேசிக்கிட்டு? ஏன்சிடு பேபிமா, ஏன்சிடு. தெரியுதா இருக்கா? இது எப்படி தெரியுது உனக்கு? அது நல்ல லுக்கா இருந்தது. இதோட நல்லா இருந்தது இல்ல, அதான் நானும் யோசிச்சேன். இதை விட அதுதான் செம்ம லுக் இருந்தது. ஏன்னா அதுல சிங்கிள் ஸ்டோனா நல்லா தரமா தெரியுது, இதுல அப்படி தெரியல. இதை விட அது நல்லா இருந்தது. உன் கழுத்தை எப்படி அலங்கரிக்கிறேன் பாரு நானு. எனக்கு ஒரு ஷூ வாங்கி குத்தியா நீனு? நாய தெரியுதா? அது ஒவ்வொரு ஸ்டோன் அப்படியே பளிச்சு பளிச்சுன்னு அழகா இருக்கதான் அழகா பிங்க். வேற என்ன டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க இதுக்கு? பேக்மா எடுக்குதுன்னா 50% டிஸ்கவுண்டா? சிரிப்பா வாயில இருந்து சிரிப்பு வரணும். ஒரு 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணா சிரிப்பு வரும்ன்ற. பிடிச்சது வாங்கி கொடுத்தாதான் சிரிப்பேன். எனக்கு பிடிச்சது நான் கேளுங்க. ஏன்ச்சு நில்லு, உட்கார்ந்துகிட்டே இருக்கிற. கல்யாணத்துக்கு நான் போடுறதுக்கு தான்ப்பா யோசிக்கிறேன். சரியா? நான் இது வந்து உன் பொண்ணுக்கு நீ பாக்குற, அதனால நான் எனக்கு என்ன போட முடியும்னு நான் யோசிச்சிருக்கேன். உனக்கு வந்து நீ வந்து பெத்தையா பாக்குற, அது வந்து கம்பல்சரி ஆஃப்டர் மேரேஜ் தான் இது பண்ண முடியும். நீ வேணா வாங்கி பொண்ணு மே மாசத்துக்கு அப்புறம் பொண்ணு பாக்க பெங்களூர் போகும்போதெல்லாம் நீ போட்டு போலாம். இதுவும் நல்லாதான் இருக்கு. ஆனா இதை விட அதுதான் லுக்கா இருந்த மாதிரி தோணுச்சு எனக்கு. ரோஸ் கோல்ட்ல வருது. இது இது 2022 வராது. எவ்வளவு 5 lakhs ஆகுது நினைச்சேன் நான். எடுக்கும் போதே தெரியும் 5 lakhs. ஏன்னா எடுக்கும் போதே எனக்கு தெரியும் கண்டிப்பா வரும். ஏன்னா இது வந்து இருக்கும், செமையா இருந்து. இதுல எவ்வளவு டோட்டல் எவ்வளவு கேரக்டர்? இது 2.5 கேரக்டா? 2 எல்லாம் பெத்த வாழாதான் உனக்கு.
கல்விக்கு என்ன செட் ஆகுதோ நான் அதை தானப்பா பார்க்க முடியும். பாரு இது பாக்கிறதுக்கு நல்லா இருக்கா? ஒரு வாரம் மாட்டிய கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரம் ஃபுல்லா உன்ன ரூம் உள்ள சோறு தண்ணி இல்லாம உட்கார வச்சு கழுத்தை இலக்கிய வச்சு அப்புறம் எடுத்துன்னு வந்து வாங்கி போடணும். இப்ப கரெக்டா இருக்கா பாக்குறதுக்கு? இந்த கோல்ல போடுங்க. நல்லாதான் இருக்கு. ஆனா கழுத்துல இருக்கிறது தெரியல, கழுத்துல இருக்கிறதே தெரியல. ஏன்ச்சுடே இதுவுமே டைமண்ட் தான், ஆனா பட் பழி தெரியல. இது 22 தான். இது 22 தான். 22 தான். கோல்டு தான். இது 18 இது மென்ஷன் ஆயிருக்கு. ஆனா ரோஸ் கோல்டு கிடையாது. நார்மல் எல்லோ கோல்டு 18 கோல்டு. ஏன்ச்சுடே கலரோட சைஸ் பெருசா இருக்கும். எலக்ட்ரிக் நல்லா தெரியும். என்னாச்சு பளிச்சுன்னு சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்ல. இது தெரியல அவ்வளவுதான். அவ்வளோ கூட தெரியல. வேற ஏதாவது கலெக்ஷன் பாருப்பா. இருக்கும் இது ரெண்டும் ஓகேவா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. வேற ஏதாச்சும் கொஞ்சம் பெருசா ஃபீல் ஆகுதான்னு யோசனை. எது 5 இதெல்லாம் 5 ரெண்டு எல்லாமே 5. அப்ப அது எடுங்க. அது பெரிய டாலர் மாதிரி போட்டு ஒண்ணு இருக்குது. எங்க எடுங்க அத. அதை எடுத்து போடுப்பா. இது செமையா இருக்குதுப்பா. இது ஏய் இது நல்லா இருக்குப்பா. ஒரு மாதிரி முரட்டுத்தனமா காட்டுது உன்ன. இதெல்லாம் 6000 இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம். இதையே எடுத்துக்கோப்பா. காட்டு போட்டோ எடுக்கலாம். இது என்ன டெரரா காட்டும். டெரரா தான் காட்டணும் உன்ன. என்ன என்ன சொல்லி கூட்டு வந்துட்டு நீ இப்ப எவ்வளவு செலவு வைக்கிற எனக்கு. இந்த மைண்ட் செட்ல தான் வந்த அதுதான் அப்படின்ட்டு அந்த மைண்ட் செட்லயே என்ன விட்டுரு. பேசி பேசி குழப்பாத என்ன. எனக்கு பாக்கல, அது மட்டும் தெரியுது. சரியா? இதெல்லாம் எவ்வளவு? எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. வாங்குறதா இருந்தா அதை வாங்க, அந்த பெரிய டாலர் வச்சு. நான் இததான் வந்து ஃபைனல் அவுட்லைன் கொடுக்கறேன். அது ஒண்ணு சொன்னாக்கா மாதிரி காட்டும். அது இதுதான் ஃபைனல் அவுட்லைன். இதை மட்டும் தான் யோசி. 7 போகல. வேற ஏதா பாருப்பா. வேற இதை விட்டா வேற எதுவும் உனக்கு அவுட்லைன் கொடுக்கறதுக்கு வராதுப்பா. அவுட்லைனுக்கு இதெல்லாம் கரெக்டா இருக்கும். தனியா போட்டாலும் கெத்தா இருக்கு. கரெக்டா இருக்கா? கையெடு. தனியா போட்டாலும் நல்லா நச்சு பெருசா லாங்கா இருக்கு. இதெல்லாம் எடுத்து பாரு. இதெல்லாம் போட்டு பாரு. காட்டுங்க வா. அவுட்லைனுக்கு இதெல்லாம் தான் போடணும். இன்னர்ல நம்ம என்ன வேணாலும் போட்டுக்கலாம். அவுட்லைன் போடும்போது இது அந்த இதெல்லாம் போட்டாதான் இப்படி நிறுத்த முடியும். நல்லா இருக்குல்ல? டிஃபரெண்டா இருக்கு. நீங்க சொல்ற நெக்லஸ் கூட மேட்ச் ஆகும். இதெல்லாம் போறதுக்கு கூட அது பிரைஸ் ஆகுது. போட்டோ டிஃபரெண்டா இருக்குது. ஏதோ காசு ஃபுல்லா போட்டு இருக்கு. திரும்ப அந்த காசு டிசைன் தான். காசுல வருமே என்ன வருது? லட்சுமி தான் வருது. அப்புறம் நல்லா இருக்குல்ல பாருங்க. நல்லா இருக்கு. டிஃபரெண்டா இருக்குது. எல்லாத்துக்கும் பொது தானே பாருங்க. லட்சுமி எல்லாத்துக்கும் பொது தானே. டிஃபரெண்டா இருக்கிறதுலாம் வந்து இதுவா இருக்குது. டிசைன் தெரியுது. அதான் உத்து பார்த்தாதான் தெரியும் இதுல என்ன இருக்கு அப்படின்றது. பட் ஆனா டிசைன் நல்லா இருக்கு. பாக்க நல்லா தானே இருக்கு.
நல்லாதான் இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்குது. கிரேப்ஸ் பழம் மாதிரி இருக்குது, கீழே திராட்சை கொடி மாதிரி இருக்குது. டைமண்ட் எடுத்தா வேல்யூ. டைமண்ட் இப்படி பெருசா கிடைக்குதா? இல்ல இல்ல கிடைக்கும், அதான் 7 லட்ச ரூபா வச்சுனா கிடைக்கும். டைமண்ட்னா வேல்யூ. போட முடியாது. அந்த டைமண்ட் எடுத்துக்கலாமான்னு தான் யோசிக்கிறேன். என்னதான் இருந்தாலும் இது டைமண்ட் இல்ல, வெறும் கோல்டு தானே. அப்புறம் இது எத்தனை பவுன்? நல்லாதான் இருக்குது. ஆனா நீ தானே இப்ப ஆரம் வேணும். இது டைமண்ட் லுக் வருது, ஆனா டைமண்ட் இல்ல. இல்ல இது 22 கேரட்டா? வெயிட் இல்ல 2.5 பவுன் இல்ல, அப்ப வெயிட்டா தான் இருக்கும். நல்லாதான் இருக்கும். எனக்கு அந்த மாதிரி எடுத்தா அது டைமண்ட்லயே எடுத்துக்கணும், இதுல வேண்டாம் எனக்கு. இது நீ மிக்ஸ் மேட்ச் பண்ண முடியாது, இது சிங்கிளா போட்டு போயிடணும். நல்லா இருக்கு. மிக்ஸ் மேட்ச் பண்ண முடியாது கோல்டு கூட, நீ வந்து சிங்கிளா தான் இதை போடணும். இந்த மாதிரி வாங்கிப்பாங்க, ஒட்டியானவும் போட்டுப்பாங்க. அது உன் இடுப்புக்கு பத்தாது, நாங்க கயிறு போட்டு கட்டிப்போம். ஓ, டபுள் த பர்பஸ் ஆயிடும். அப்படியா? ஆனா கண்ணுக்கே தெரியாதப்ப ஒட்டியானம். இல்ல திக்கா இருக்குன்னா நல்லா இருக்கும். உண்மையில பார்வையா இருக்கும், இது திக்கா இருக்கும். எங்க இடுப்புல எடுத்து வச்சுப்பாரு. அது வந்து கயிறு போட்டுக்கணும், கயிறு பின்னாடி கட்டுவாங்க. அதாவது ரோப்பு இருக்கு பாத்தீங்களா, எல்லா நகையும் போட்டு என்ன பண்ணுவாங்க, கடைசியா ஒட்டியானவா இல்ல ரோப்பு போட்டுக்கணும். ஆரம் இருக்கு தெரியுமா, அந்த மாதிரி பண்ணும்போது அது மாதிரி பண்ணிருக்காங்க. ஆனா இது ஒண்ணு போட்டாலும் சூப்பரா இருக்கு. எங்க இடுப்புல வச்சு பாரு எப்படி இருக்குதுன்னு பாப்போம். நல்லாதான் இருக்க பாரு. நல்லா இருக்குன்னா பேசாம இதை எடுத்துரு. உங்களுக்கு பிடிச்சா நீங்க சொல்லுங்க, நீங்க சார் என்னன்னு வெயி. ஆமாப்பா, ஆனா உனக்கு பாதி ரவுண்டு கூட வரலப்பா. ஆமா, பேலன்ஸ் கயிறு போட்டுக்க வேண்டியதுதான். கயிறு கொஞ்சம் இதா எக்ஸ்ட்ரா போடணும். கயிறு தான் போதும். நம்ம வந்து பட்டு சேலை கட்டப்போ கட்டிக்கலாம் மேடம். ஆமா ஆமா, ஒடியா நான் ரெடி பண்ணிட்டேன். ஆனா இப்ப 3 லேயர் வரணும் எனக்கு. அதுக்கு இப்போ என்ன பண்றதே தெரியும். இது நல்லா இருக்குப்பா, இது சூப்பரா இருக்கு. ஆனா என் கம்மல் செட் ஆகாது. இது ஏன் ரெட்டு கம்மல்ல ரெட்டு போட்டு இதுல கிரீன் போட்டா என்ன ஆகும்? தான் வாங்கினேன். அந்த மாதிரி வாங்கல, ஒரே கல். இது நல்லா இருக்கு, இது சூப்பரா இருக்கு. இது சில்வர் வருதுல்ல, சில்வர் வருதா? இது நல்லா இருக்கு. ஏன்சரு இது நல்லா இருக்குல்ல, இது சூப்பரா இருக்கு. ஆனா ரெட்டு மட்டும் இருந்ததுன்னா வேற லெவல்ல இருக்கும். இது ஒரிஜினல் கல்லா? கிரீன் வந்து எம்ரால்டா? என்னது இது? அதுதான் நல்லா இருந்ததுல. அது வேற லெவல்ல இருந்தது கிரீன் ஸ்டோனு. ஆனா கிரீன் ஸ்டோன்லாம் இதுக்கு ஒத்துக்குமான்னு தெரியாது இல்ல. இந்த என்னது பவழம் தானே, சேர்க்க மாட்டாங்க. இதை விட அந்த கிரீன் தான் வேற லெவல்ல இருந்தது.
ஆனா இது ஓகே, கொஞ்சம் ஏஞ்ச் நீ உட்கார்ந்தே இருந்தீங்கன்னா ஒன்றும் தெரியாது எனக்கு. இது கூட ஓகே தான். எல்லாத்த விட இது சூப்பரா இருக்குது. ஓகே சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நேரத்துக்கு 2 நேரம் நாங்க போனோம். காலையில போனோம், சாயந்தரம் போனோம். அதுக்கப்புறம் தூங்குனீங்களா? மதியானம் தூங்கி எழுந்துட்டு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு யோசிச்சுட்டு போய் திருப்பி வாங்கலான்னு போனோம். திருப்பி யோசிச்சோம். ஆஸ்லேஷன்ல நான் கேக்குறதெல்லாம் வந்து நான் ஆசைப்படுறது பாத்தீங்க படா பட்ஜெட்டா இருக்குது. 6 பவுன் 7 பவுனா இருக்குது. அதனால வந்துட்டு எனக்கு மனசு கேட்கல. இந்த டைம்ல வந்துட்டு 6 பவுன் 7 பவுன் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம எப்படி மேரேஜ் ஃபங்க்ஷன் நடத்துறது? கேஷ் இல்ல. அதனால நான் யோசிச்சேன், சரி இப்படி அவசரப்பட்டு வாங்கிதான் சின்னதா வாங்கி வைக்கிறோம், பொறுமை காத்தா பெருசா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம புள்ள கல்யாணத்தை சந்தோஷமா நடத்துவோம், நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜுவல்ஸ் எப்ப வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் எனக்கு வந்து கோல்டு கிஃப்ட் இல்ல, பர்த்டேக்கும் கோல்டு கிஃப்ட் இல்ல. அதுக்கு சரி எங்களுக்கு என்ன கிஃப்ட்? நாளைக்கு ஆனிவர்சரி எங்களுக்கு எல்லாம் என்ன கிஃப்டா? நாங்க பத்திரிக்கை வைக்க போயிடுவோம், நீ வீட்டுல பேப்பர் தான் உட்கார்ந்து இருப்ப. இவன் காலேஜ் போயிடுவான். இல்ல இதுல வேற மாப்பிள்ள வந்து மாமா 12 மணிக்கு நான் முயற்சி கூப்பிடுறேன் மாமாண்டாரு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரி வந்து உங்க 2 பேர் சார்ந்தது. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா மத்தவங்களுக்கு ட்ரீட் வைக்கணும். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதனால பசங்களுக்கு ட்ரீட். சரி அப்ப எங்க கூட நாளைக்கு இன்விடேஷன் வைக்கிறதுக்கு வந்து கார்ல உட்காந்துப்பா. இல்ல நான் ஜாலியா தான் இருக்கோம். வந்தேன் அப்படின்னா அப்படியே ஊரெல்லாம் சுத்தி காட்டு, நாங்க என்னென்ன சாப்பிடுறோமோ அதே சாப்பிட்டு அப்படியே ஜாலியா வந்து இப்பதான் நூக்கன் கார்னர் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இல்ல நீ போற இடம் நீ பாக்காத இடத்துக்கு தான் நாளைக்கு கூட்டின்னு போறோம். எங்க? ஆமா இல்ல பாரு சத்தியமங்கலம் கேக்குது. நாளைக்கு வந்து இன்னொருத்தவங்க பாக்க போறோம். நாக்கு ரோடு. சரி நீ லீவ் போட்டுற இடம் ஒரு வாரத்துக்கு. எங்க அம்மாக்கு லீவ்ன்றது வந்துட்டு ஒரு அப்படியே சல்லான ஒரு விஷயமா இருக்கு. எவ்வளவு குட்டிக்காரர் அடிக்கணும்னு சொல்லுங்க. வர வர சாவரிங்க ஒரு லீவ் வாங்குறது. நீங்க வந்து வாங்கி கொடுங்கம்மா. நீங்க என்ன பேசுறீங்க? நான் பேசுறேன். எக்ஸாம் எழுதும் போது என்னை அலைய விடுவாங்க ஒரு சைடுக்கு. முடியாது. சரி ஓகே சரி ஓகே நம்ம போலாமா? சரி ஓகே கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா துக்கத்தோட எல்லாம் பெரிய சந்தோஷத்தோட வாங்கியிருந்தாதான் துக்கப்பட்டிருப்பேன். ஏன்னா வாங்கியிருந்தாதான் துக்கப்பட்டிருப்பேன். என்னடா பண்றதுன்னு அதுக்கப்புறம் மண்டையை உடைக்கணும் போட்டு வாங்கிட்டு நைட்டு முட்டை எல்லாம் ரெடியா? இருடா நான் பேசி முடிச்சுக்கிறேன். இவன் ஒருத்தர் பர்த்டேக்கு அவன் பாரு. ஐயோ எனக்கு பர்த்டே வேணாம், யூனிவர்சிட்டி வேணாம். நீ பம்ஸ்னா என்னன்னு காட்டுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பியா வந்து இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை டக்கு பிரஸ் பண்ணுங்க. ஓகே பாய்.